To use input and output functions in C, the stdio.h header file should be included to the source program. அதாவது C லாங்குவேஜ்ல நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன்ஸோட டெஃபினிஷன்ஸ் வந்து stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல். இந்த ஹெடர் ஃபைல்ல ப்ரீ டிஃபைன் பண்ணி ஆல்ரெடி C லாங்குவேஜோட லைப்ரரியில இருக்கும். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம stdio.h ஹெடர் ஃபைலை நம்மளோட சோர்ஸ் ப்ரோக்ராம் கூட இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அப்போ எந்த ஒரு ப்ரோக்ராம்லையுமே இந்த ஹேஷ் இன்க்ளூட் stdio.h இந்த லைன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம ப்ரீ ப்ராசஸர் டிரெக்டிவ்ஸ்ல ஆல்ரெடி பார்த்துருக்கோம். Next, the input-output functions in C are classified into two types. First one is formatted IO. IO means input and output. So formatted IO ல ரெண்டு functions இருக்கு, scanf then printf. So என்ன type of dataவை நம்ம read பண்ணனாலும் இந்த scanf function மூலமா read பண்ணிக்கலாம். Then எந்த ஒரு type dataவை write பண்ணனாலும் நம்ம printf மூலமா write பண்ணிக்கலாம். Then the formatted IO functionsக்குன்னு ஒரு format இருக்கும், அந்த format மாத்தாம கரெக்டா யூஸ் பண்ணணும். Then unformatted IO இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல எந்த ஒரு ஃபார்மேட்டும் இருக்காது, டைரக்டா ஃபங்க்ஷனோட நேம் மட்டும் கொடுத்தாலே அந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். தென் இதுல getch னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, putch, then getS, putS, getChar, putChar இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு.